நாவு வந்து மேல்வாயோடே ஒட்டி கொண்டதாம். மேல்வாயோடே ஒட்டி கொண்டது அப்படின்னா ஒரு தாகம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும், நம்மளால் கற்பனைக்கு எட்டாத ஒரு தாகம் அவர் சரீரத்தில் இருந்தது. ஆனால் அவர் வந்து அவ்வளவையும் பொறுமையோடு கூட நமக்காக சகித்து கொண்டார். அவருடைய தாகம் கொடுமையாக இருந்தது. ஆண்டவர் வந்து உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு உணவு கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு என்று சொன்னவர். சத்துருக்கு கூட தண்ணீர் கொடுக்க சொன்ன நம்முடைய ஆண்டவர். அப்போ அவர் தாகமாக இருக்கும்போது ஜனங்கள் என்ன அவருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு காடியை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட கொடுமையான தாகத்தில் இருக்கும் மக்கள் ஆண்டவருக்கு அவங்க வந்து பருகும்படிக்கு ருசி பார்க்கும்படிக்கு ஒரு காடியை கொண்டு வந்து அவரிடத்துல கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவர் ருசி பார்த்து அதை